ஹலோ கைஸ், வெல்கம் டு Coin அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோ நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் இருக்கிற ஒரு கோயின் தான் எஸ்டராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு கோயின். அந்த கோயின் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து எப்போ லிஸ்ட் ஆகப்பட்டு அப்படின்னு சொன்னால் 2024 செப்டம்பரில் லிஸ்ட் ஆகப்பட்டு எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெட்னு சொன்னால் பாருங்கள், மார்க்கெட்டில் வந்து எங்களுக்கு என்ன மாதிரி ஒரு லிக்விடிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு டெட்டான ஒரு கோயின் தான் எங்களுக்கு வந்து ஏப்ரல் 17 வந்து ஒரு ஹியூஜ் பம்ப் ஒன்று கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அங்கேருந்து கிட்டத்தட்ட 7,72,000% வந்து எங்களுக்கு பம்ப் ஆகிருக்கும் வித்தின் 3 days உள்ளது. சரியா, இந்த பம்புக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், நிறைய எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கட்டும், எல்லாரும் இந்த கோயினை வந்து லிஸ்ட் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயின் வந்து கரண்ட்டாக எங்களுக்கு வந்து 0.000033 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கீழே டவுன் சைடில் நிறைய எஃபிஜிஸ் இருக்குது. ஒன்று இங்கே, ரெண்டாவது இங்கே, மூணாவது இங்கே அப்படின்னு சொல்லி நிறைய எஃபிஜிஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் டெட்டாக இன்னொரு கோயின் வந்து என்ன ரீசனால் இவ்வளோ பம்ப் ஆகிச்சு எங்களுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் டெட்டாக இன்னொரு உண்டு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ பெரிய ஒரு சிஎம்இ கேப் ஒரு நாளும் லிக்விடிட்டிஸ் இல்லை இருக்கிற கோயினில் வந்து இவ்வளோ பெரிய சிஎம்இ கேப் வராது. லிக்விடிட்டிஸ் இல்லாத ஒரு கோயினை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் வந்து பெரிய சிஎம்இ கேப்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகும். சரியா, ஓகே. இது வந்து என்ன ரீசனால் பம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு வந்து எலான் மஸ்க் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு. இந்த லேப்பை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று போட்டுப்பார். அந்த ட்விட்டர் அந்த ரீசனால தான் எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு ஹைப் ஒன்றோட எங்களுக்கு வந்து இந்த கோயின் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போ இந்த கோயின் வந்து எங்களுக்கு இப்போ பை பண்ணலாம்னு கேட்டால், இப்போ பை பண்ணுறது வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க்காக பார்க்கப்படும். பை பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் இது வந்து ஹை ரிஸ்க்காக பார்க்கப்படும். இப்போ வந்து இந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி லிஸ்ட் பண்ணுறது வந்து பைனான்ஸ் லிஸ்ட் பண்ணிச்சுன்னு சொன்னால் மோஸ்ட்லி வந்து இன்னும் ஃபர்தராக பம்பாக ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எங்கே இருக்கிற இந்த எஃபிஜி இருக்குது, இதை வந்து ஃபில்லப் பண்ணிவிட்டு திருப்பி கொஞ்சம் மேலே போயிட்டு இங்கே இருந்து இது ஒரு டபுள் டாப் பேட்டர்னாக ஃபார்ம் ஆகி ரிவர்சல் கொடுக்குறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இங்கே இருந்து திருப்பி டவுன்ஃபால் ஆகலாம். அப்போ அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து டபுள் டாப்பாக மாறும், இது வந்து நெக்லைனாக மாறும், அண்ட் திருப்பி ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகிரும். அப்படி ஃபுல்லாகவே டவுன்ஃபால் ஆகக்குள்ள எங்களுக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகிச்சோ அதே பிளேஸுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒரு ஹைப் கொடுக்கக்குள்ள, ஒரு ஹைப் இருக்கக்குள்ள ஏன்னு சொன்னால், இப்போ மார்க்கெட்டில் வந்து ஒவ்வொரு கோயினும் ஒவ்வொரு ஹைப் தரக்கூட தான் எங்களுக்கு வந்து அது நல்லாவே பூஸ்ட் ஆகும். அப்படி நல்லாவே பூஸ்ட் ஆகின கோயின்ஸ் தான் இந்த மாதிரி கோயின்ஸ். இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து உங்களுக்கு ஏர்லியாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விருப்பம்னு சொன்னால் அதுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்க வரும். பட் இந்த மாதிரி கோயின்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்வது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் மிச்சமும் நல்லா. ஏன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பம்ப்ஸ் வரும் தான், பட் அது வந்து எப்போவும் வர மாட்டேங்கிறா இல்லை, அது எப்போயாவது இருந்து ஒர்க்காக வரும். இந்த மாதிரி நிறைய கோயின்ஸ் இருக்குது. எல்லா கோயின்ஸ்லையும் வந்து உங்களுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு பம்ப் வந்து உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு இயலாது. சரியா, அப்போ இது வந்து அந்த ட்வீட் அந்த ரீசனால் மட்டும்தான் இது உங்களுக்கு லிக்விட் இன்ஜெக்ட் ஆகிச்சு, மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிச்சு. சரியா, அப்போ இப்போ வந்து இந்த கோயினை நீங்கள் பை பண்ண வேணும். இதே மாதிரி நிறைய கோயின்ஸ் வந்து நிறைய ஜெம்ஸ் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் இருக்குது. அதை பார்த்து அதை தேடி பை பண்ணுறது வந்து வேறு. பட் இந்த கோயினை வந்து நீங்கள் பை பண்ணுறதை வந்து தவிர்த்து கொள்வது மிச்சமும் நல்லமாக இருக்கும். ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி உள்ளதாக இருந்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய Coin அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸ் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனை தெரியுது நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட சீட்ஸ் புக் பண்ணிக்கொள்ளுங்கள்.